அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்காக இது ஒரு மோட்டிவேஷன் கம் ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. இதுக்காக வந்திருக்கக்கூடிய நம்மளோட இணைந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் டாக்டர் சி அழகன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் இந்த போட்டித் தேர்வு பயிற்சிகளில் எனக்கு பழக்கம் உண்டு. தொடர்ந்து இந்த நம்மளோட சென்டமா பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து மாணவர்களுடைய தொடர்ந்து கிட்டத்தட்ட என்னோட வாழ்நாளினுடைய ஒரு பெரும் பகுதி மாணவர்களோட தான் நான் செலவிட்டிருக்கிறேன். ஸோ அந்த உரிமையில இன்னைக்கு நம்ம சில டிஸ்கஷன்ஸ் பண்ண போறோம். குறிப்பா இந்த டெட் டிஎன்பிஎஸ்சி, இதுல சில பேர் டிஎன்பிஎஸ்சி கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பொதுவான ப்ரோக்ராம் தான். ஐ எம் நாட் கோயிங் டு கோ டீப் இன் டு த டீடைல்ஸ் ஆஃப் டெட். பட் எப்படி படிச்சா பாஸ் பண்ணலாம், என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு டேட்டா இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பீப்புள் அதை வந்து சம்மப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதுல ரெண்டு கேட்டகரியா நம்ம இருக்கிறோம். இப்போ நான் எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ சில பேர் ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு கொஞ்சம் மார்க்ல நான் மார்க்கை மிஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றேன். அதாவது எதை பத்தியும் கவலைப்படாதவங்களை பத்தி இப்போ நம்ம பேசல. சில பேர் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க, போக மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த நம்மளோட இங்க ஜாயின் பண்ணிருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சீரியஸ் ஆனவங்களா தான் இருப்பாங்க. அவங்க இங்க முதல்ல வரவே மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அந்த படிப்புனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்லயே நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் இந்த ப்ரோக்ராம் போவோம். கடைசி வரைக்கும் பாருங்க. வி வில் சார்ட் அவுட் வேர் வி கேன் வாட் இஸ் தட் ஆட் அப் அவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஹவு டு வின் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ நார்மலா ஒரு ஸ்ட்ரெஸ் எங்க வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கே செயல் இல்லையோ அங்க ஸ்ட்ரெஸ் வரும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, எங்க ஆக்ஷன் இல்லையோ அங்க ஸ்ட்ரெஸ் வரும். அப்ப நம்ம எதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும்? இப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு நர்வஸா இருக்கு, எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு. என்ன அப்படின்னா, ஆக்ஷன். புரியுதுங்களா? சோ செயல்படுவதுதான். இன்னைக்கு நீங்க வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கிறதே வந்து என்ன, ஒரு ஆக்ஷன். பட் அது மட்டும் பத்தாது. இது ஒரு லாங் டேர்ம் டிசிப்ளின்டு ஆக்ஷனா இருக்கணும். சில இதுல இப்ப நம்மளே சில மோட்டிவேஷன்லாம் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் ரைட்டு. பட் வெறும் மோட்டிவேஷன் வில் நாட் பி ஆஃப் எனி யூஸ். வெறும் மோட்டிவேஷன் வந்து பத்தாது. ஏன்னா அந்த மோட்டிவேஷனுங்க என்ன, கொஞ்ச நாளைக்கு நம்மளை தள்ளும், அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம், பழையபடி நம்ம ஆயிடுவோம். ஸோ வெறும் மோட்டிவேஷன் பத்தாது. டிசிப்ளின்டு ஆக்ஷன், டிசிப்ளின்டா சிஸ்டமேட்டிக்கா எப்படி நம்ம பிளான் பண்றது, ஒர்க் பண்றதுங்கிறத பத்தி தான் இப்போ இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சில டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. ஏன்னா அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் நியர்லி 25 to 30 years, I have come to I have arrived at certain what is that AI based patented and tests இதெல்லாம் நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறோம். நம்ம அதை பத்திலாம் டீட்டெயிலா பேசுவோம். இப்போ ஒரு விஷயத்தை நீங்க இந்த நான் என்ன வந்து கோச், ஆக்சுவலா வி ஆர் கோச்சஸ். அதாவது ஒரு திறமையான மாணவன், ஒரு நல்ல கோச் இருந்தா நிச்சயமா அந்த ஒரு எக்ஸாம் வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும். அதுதான் நம்மளோட கான்செப்ட். நீங்க எங்க படிச்சாலுமே யாராவது ஒரு மென்டார் இருக்கிறது வந்து உங்களுக்கு மிக மிக நல்லது. அது எந்த எக்ஸாமினேஷனா இருந்தாலும் இட் இஸ் வெரி ஈஸி டு. இன்னொன்னு, நம்ம எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எப்படி பாஸ் பண்றது, அந்த ஆஸ்பெக்டை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நான் சில கேள்விகளை நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச மதிப்பெண்லயே போய் தோத்து போயிடுவாங்க. அதாவது அது கிளியர் பண்ண மாட்டாங்க, திருப்பி சேம் மார்க். இது வந்து போட்டித் தேர்வுகள்ல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, நம்மளோட ஆப்டிமம் லெவலை ரீச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஆப்டிமம் லெவலுக்கு மேல நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்மளோட மெத்தடாலஜி, நம்மளோட படிக்கிற ஸ்டைல், நம்மளோட மெமரி பவர் எல்லாமே நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். ஆனா அது பாஸ் பண்றதுக்கு தேவையானதாக இருக்காது. சோ ரிலாக்ஸ்டா நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்மளே பண்ணிக்கிட்டு, நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு லொகேஷன்ல இருந்துகிட்டு அதை மட்டும் பண்ணிக்கிட்டு நமக்கு வரலன்னு திருப்பி எழுதிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிந்து 10 முறைக்கு மேல செட் எக்ஸாமினேஷன் ஆர் டெட் எக்ஸாமினேஷன் எழுதினவங்களே எனக்கு தெரியும். வருஷம் நெட் எழுதுறவங்களை எனக்கு தெரியும். எத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட 15 வருடமாக எழுதுபவர்களே எனக்கு தெரியும். ஏன்னா நான் இவங்களோட தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க எப்பவுமே காலைல எந்திரிக்கலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க.
அதுக்கு மேலே இருக்காங்க. சும்மா ஒரு ரைமிங்காக 4 to 40 அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருமே என்னன்னா படிப்பாங்க, அவங்களால முடியறத பண்ணுவாங்க. ஆனால் அது மட்டும் பத்தாது. அது போல இப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டேன். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரணுங்கிறதும் வெற்றி அடையறதுங்கிறதும் ஒண்ணுதான். ஸ்ட்ரெஸ் இருக்கு, நமக்கு ஒரு கவலை இருக்கு அப்படின்னா அதை போக்குறதுக்கான மருந்து என்ன அப்படின்னு சொன்னா செயல்படுவது. அதுலயும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செயல்படுறதுங்கிறதே ஒரு சீக்ரெட். செயல், அதாவது ஆக்ஷனுக்கு நம்ம போறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புக்கு நிறைய வாங்குவாங்க, வீடு பூரா புக்கா இருக்கும், படிக்க மாட்டாங்க. அது ஒரு 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 கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் சீட்டிங். நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறது. புக் வாங்கினா நம்ம பாஸ் பண்ணிடலாம். அது மாதிரி பாக்குற கண்ணில் படுறதெல்லாம் வாங்குவாங்க. சில பேர் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஆனா பண்ண மாட்டாங்க. சில பேர் தனியா உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா அந்த அந்த ரெக்வயர்டு ஒர்க், அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வராது. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் படிப்பாங்க, ஆனா ரிசல்ட் வரமாட்டாங்க. ஏன்னா ஷாலோ ரீடிங்னு பேரு. ஆக்சுவலா ஃபோக்கஸ் பண்றப்போ நம்ம ஒரு டெக்னிக்கலா எப்படி சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கால்ட் ஹைப்பர் ஃபோக்கஸ். ஹைப்பர் ஃபோக்கஸ் நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸாமுக்கு முத நாள் நீங்க எப்படி படிப்பீங்க? எக்ஸாமுக்கு முத நாள் ஆறு ஒரு 2 நாள், ஆறு ஒரு 3 நாள் முன்னாடி. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். படிக்கணும் 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 படிக்கணும்னு பரபர. ஐயோ 4 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கு, 2 நாள் இருக்குன்னு அப்படி வந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல நம்மளோட மூளை நம்மள அறியாம ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கு போகும். நீங்க இன்னொரு நாள், ஒரு நாள் முழுவதும் படித்ததை எக்ஸாமுக்கு முத நாள் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல நீங்க படிப்பீங்க. இன்னும் சொல்ல போனா அதை ஒரு மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் படிச்சிருப்பீங்க. நான் நினைப்பது உண்டு, இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிற மாதிரி நாம 1 மாசம் படிச்சோம்னா இந்த உலகத்தினுடைய எந்த எக்ஸாமையும் நம்மளால கிளியர் பண்ண முடியும். அப்ப அதுக்கு என்ன நம்ம பண்ணணும்? ஆர்டிபிஷியலா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணணும். என்ன ஸ்ட்ரெஸ்னா, படிக்கிற ஸ்ட்ரெஸ். படிக்காம இருக்கிறதுனாலதான் ஸ்ட்ரெஸ் வரும். நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பரபரப்பை நோக்கி போகணும். நம்ம தொடர்ந்து படிக்கணும். அப்ப அதுக்கு எப்படி ஒரு பிளான் பண்ண முடியும்னா, இப்ப நார்மலா ஒரு எக்ஸாம் இருக்குன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில மாணவர்கள் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போய் நோட்ஸ் வாங்குவாங்க. 15 நாளைக்கு முன்னாடி சிலபஸ் என்னன்னு கேட்பாங்க. ஒரு கைண்ட் ஆஃப், நீங்க அப்படி கிடையாது, சில மாணவர்கள். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஹி இஸ் டோட்டலி அன்பிரிப்பேர்டு. நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு படிக்கலாம் அப்படிம்பாங்க. எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு படிச்சீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. தயாராக இருத்தல். நீங்க இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கவுட் அண்ட் கைடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதோட ஒரு ஸ்லோகன் என்னன்னா, பி ப்ரிப்பேர்டு. நான் அதுல இருந்தேன். டெல்லியில வரைக்கும் போய் கேம்ப் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு பிடித்த ஒரு அமைப்பு அது. லார்ட் பேடன் பாவல் அப்படிங்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் என்ன கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு கேப்ஷன்னா, தயாராக இரு, பி ப்ரிப்பேர்டு. ஸோ நீங்க எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வருது, இந்த மாசத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்ல இந்த மாசத்துல ரெகுலரா கால்ஃபர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, முன்னாடியே சிலபஸை டோட்டலா ஒரு ரவுண்டு படிச்சிடணும். படிக்கிறதும் கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா டைம் டேபிள் போட்டு இத்தனை நாளைக்கு தான் இருக்கு நமக்கு, ஸோ இந்த சப்ஜெக்டுக்கு இவ்வளவுதான் டைம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி முதல்ல நம்மளோட சப்ஜெக்டை, நம்மளோட மெட்டீரியலை டிமார்க்கேட் பண்ணணும். அழகா அதை குறிச்சு, இதுதான் மெட்டீரியல், இதுதான் சிலபஸ், இது பழைய கொஸ்டின் பேப்பர். இது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் சொல்றேன். ஸோ இதெல்லாம் நீங்க முதல்ல கிளியர் பண்ணிட்டு நீங்க அழகா உட்கார்ந்து எப்படா அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு கார் இதுல சொல்லிட்டு இருந்தோம்னா, நீங்க நார்மலாவே ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கணும். எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களோட சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் 3 மாசம் தான் இருக்குங்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்? டாப் கியரை போட்டு உங்களோட மேக்சிமம் லெவல்ல போகணும். அதுல மிக முக்கியமா உங்களோட ப்ரொடக்டிவ் டைம் எதுன்னு பாருங்க. காலையில படிச்சா நல்லா பதியுது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதான் உங்களோட ஹைப்பர் ஃபோக்கஸ் டைம். அந்த டைம்ல உங்களோட பெஸ்ட் ஒரு 3 hours 2 hours அன்டிஸ்டர்ப்டா சரன்னு ரிவைஸ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் எழுதுனேன்னா நான் அண்டர்லைன் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுங்கிறது ரிவிஷன் தான். மறுபடியும் நான் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு நீங்க மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு என்பது திருப்புதல். முதநட படிக்கிறது படிப்பே கிடையாது, ஏன்னா அது மறந்து போயிடும். ஸோ நான் சில இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட டெஸ்ட் பத்திலாம் நம்ம சொல்றப்போ, நான் மூளைத்திறன் பத்தி நம்ம சொல்லுவோம். முதல் நட ரீடிங் பண்றப்போ அது
நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய எஃபெக்டா இருக்காது. ஏன்னா அதை ஆழமா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நிதானமா பொறுமையா ஆழமா படிக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கும். இப்போ ரோடு ரோலர் போகுது அப்படின்னு சொன்னா இந்த ரோடு ரோலர் போய்கிட்டே இருந்துச்சுன்னா ரோடு போட முடியாது. ஜல்லி கிள்ளிலாம் கொட்டி ஒரு நட போணுச்சுன்னா என்ன ஆகும்? அது அப்படி திப்பி திப்பியா தான் இருக்கும். ஸோ ரோடு ரோலர் என்ன பண்ணுது? ரிவர்ஸ்ல வருது. அதுதான் ரிவிஷன். விஷன் மீண்டும் பார்த்தல். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஷார்ட் டேர்ம் மெமரியா லாங் டேர்ம் மெமரியா. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு நாள் படிக்கிறது அந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு நட ரிவைஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆர் ஒரு 10 மினிட்ஸ். ஏன்னா சில சமயம் திருப்புறது வந்து படிக்கிற டயத்தை விட கூட வரும். அது ரொம்ப டஃபா இருக்கு, லைன் பை லைன் படிக்கணும் அப்படின்னு சொன்னா திருப்புற நேரத்தை விட கூட வரும். ஸோ நான் இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒரு தீர்வா நான் எதை சொல்றதுன்னா படிக்க ஆரம்பிச்சிடுறது. சில பேர் படிக்க போறோம் திட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த திட்டத்தை யார் செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். அந்த திட்டம் சிறப்பான செயல் திட்டமாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து மிக மிக சாதாரணமான எக்ஸாம். எப்பவுமே ஒரு எக்ஸாம் நீங்க என்ன நினைக்க கூடாது, ரொம்ப பெருசா நினைக்க கூடாது. அதை பாஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அப்படி இப்படிலாம் நினைக்கவே கூடாது. அது ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனா இருந்தாலும் சரி, என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே ஒரு எக்ஸாமை அணுகணும். இப்போ அதுல இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்ப நம்ம இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா மைண்ட் செட்னு சொல்றோம். இப்ப நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஐ எம் அ கோச். என்ன கைண்ட் ஆஃப் கோச்னா நான் வெறும் எக்ஸாமினேஷன் கோச் கிடையாது. ஐ எம் அ கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் கோச் அப்படின்னு நான் என்னை வந்து வர்ணித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா நான் வெறும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்காக மட்டும் நான் ஆசிரியர் கிடையாது. ஏன்னா நாங்க வந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். நானே ஒரு ஆண்டர்பிரினர், நான் ஒரு எடுப்ரினர். என்னோட வாழ்க்கையில நான் எதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். நான் ஒரு சராசரி ஆசிரியர் கிடையாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஸ்டேட் லெவல் எஜுகேஷனல் டெஸ்டிங் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணேன். முதல் அட்டெம்ப்ட் ஃபர்ஸ்ட் நட போய் எழுதி கிளியர் பண்ணிட்டு வந்துடணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு ஒரு முறை போதுமானது. அதுக்கு மேல தேவையே கிடையாது. நீங்க நான் சொல்றதெல்லாம் கரெக்டா பண்ணி நான் சொல்றத வேதவாக்கா எடுத்துக்கிட்டு நான் சொல்றத ஆராய்ச்சி பண்ணாம நீங்க கண்மூடித்தனமாக என்னை நம்பினீர்கள் என்று சொன்னால் நான் இந்த இடம் உங்களை பாஸ் பண்ண வைப்பேன். ஏன்னா நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா ஐ ஸ்பீக் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய அனுபவத்திலிருந்து, அதுவும் சொல்லப்போனா பர்சனல் அனுபவத்திலிருந்து, மற்ற மாணவர்களை நான் பார்த்த அனுபவத்திலிருந்து தான் உங்களிடம் பேசுகிறேன். ஓகேவா? அப்போ இது மட்டும் மனசுல வச்சுங்க. பிஃபோர் தட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மீ. நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து டாக்டர் அழகன். நான் வந்து பிஹெச்டி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எனக்கு வந்து 25 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ். Plus, I co-founded Omega Campus Institute in the year 1998. நான் வந்து இந்த ஒமேகான்னு ஒரு நிறுவனத்தை நாங்க ஆரம்பிச்சோம். இது வந்து அந்த காலத்துல இட் வாஸ் வெரி ஃபேமஸ் இன் தோஸ் டேஸ். எங்க ஊர்ல வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து பாஸ் பண்ணி தெருவுக்கு தெரு குரூப் 2 பாஸ் பண்ண வச்சோம் நாங்க. ஓகேவா? நாங்க மீன்ஸ் டீம் ஆஃப் டீச்சர்ஸ். நான் ஒரு ராஜேந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணோம். அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ ஸ்டார்டட் ஒன் ஸ்கூல், விவேகானந்தம் வித்யாஸ்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலு. அந்த ஸ்கூலு 1100 பேர் மாணவர்கள் படிக்கிறார்கள். என்னோட போக்குல எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கிறது மாதிரி எதெல்லாம் சொல்லி கொடுத்தா அந்த பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்லா இருக்குமோ அந்த பேட்டர்ன்ல அஃப்கோர்ஸ் கைடட் பை சிபிஎஸ்இ போர்டு. அதுல என்னோட இதுல நம்ம ஊர்ல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சென்டம் ஆப்ங்கிறத வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம் கம் டெஸ்டிங் போர்ட்டல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சு. இட்ஸ் அ பிரைவேட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அது அந்த லைன்ல உள்ளவங்களுக்கு தெரியும். தேர் ஆர் சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். அதுல வந்து ப்ராப்பரா இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் த ஸ்டார்ட் அப். இது வந்து நாங்க ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வி ஆர் கெட்டிங் பாப்புலர் அமங் ஸ்டூடெண்ட்ஸ். அதோட ஃபவுண்டர்னா அது போல இதுல த்ரூ திஸ் ஒமேகா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7500 பேருக்கு மேல என்னால. அப்படின்னா என்ன, நானே போய் கிளாஸ் எடுத்தேன்னு நான் சொல்ல மாட்டேன். அஃப்கோர்ஸ் நம்மளோட ஆர்கனைசேஷன் மூலியமா இன்ஸ்பயர்டு பை அஸ் நம்மகிட்ட நிறைய ஈவன் ஐஏஎஸ் அதிகாரிகள் லெவல்ல இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம இப்போ இதுல வந்து நம்ம ஒரு பேட்டன்ட் வாங்கியிருக்கோம். அதாவது நம்மகிட்ட ஒரு அல்காரிதம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் அவர் சிக்னேச்சர் ப்ராடக்ட். நம்மளோட இதுல வந்து ஒரு என்ன பண்ணா கொஞ்சம் ஈஸியா படிக்க முடியும், பாஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த அல்காரிதம் டெஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன் திஸ் டெஸ்ட் இஸ் அவைலபிள் ஃபார் ஈவன் யூபிஎஸ்சிலேருந்து ஆரம்பிச்சு குரூப் 4, குரூப் 2, டெட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் இன் நீட், எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ திஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் லேட்டர்.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட ஸ்கூல் பத்தி சொல்லியிருக்கோம். அப்புறம் எனக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து த பெஸ்ட் என்எஸ்எஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு, ஸ்டேட் லெவல் அவார்டு. நான் வந்து மாணவர்களோட பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான நாட்கள் நான் வந்து கிராமத்துல போய் இருந்திருக்கிறேன். மாணவர்கள்ட்ட போய் அவங்களோடய தங்கி அங்க நிறைய சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 பிடிக்கும். ஒன்னு சோஷியல் சர்வீஸ், இன்னொன்னு டீச்சிங். டீச்சிங்லயும் வந்து எனக்கு ரொம்ப சோல் ஃபில்லிங்கா இருக்கிறது வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பிளாட்ஃபார்ம். ஏன்னா இதுல ஒரு பையனை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் பின்னாடி நம்ம போக வேண்டியதில்லை. அவன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரு தனி ஆலமரம் ஆயிடுவான். ஒரு விதை மாதிரி நம்ம விதைச்சோம்னு சொன்னா அவன் ஒரு காலகட்டத்துல he will become an independent entity like me. இப்ப எனக்கே வாழ்வு தந்தது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான். நல்லா சாதாரணமா ஒரு இன்னும் ஒரு பச்சையா சொன்னா ஒரு டீ குடிக்க கூட காசு இல்லாம இருந்தோம் நாங்க. எங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆகி இந்த லெவல்ல நான் வளர்ந்துருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் எனக்கு பிளாட்ஃபார்ம். இதுதான் எனக்கு சாப்பாடு போட்டுச்சு, இதுதான் என்ன இது. இன்னொன்னு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, எது குவாலிஃபையிங் எக்ஸாமோ அதை பாஸ் பண்ணாம இருக்கவே கூடாது. நீங்க இதுல யார் யார் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப டிஎன் டெட் எழுதணும், அது ஒரு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் லெவல்ல இருக்கீங்களோ, ஒரு நியமன தேர்வு எழுதுறவங்களா இருக்கீங்களோ, யாரா இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, மார்க் எடுக்கிறதுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புத்திசாலி தான் பாஸ் பண்ணணும்னு சொன்னா நான் பாஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். நான் சொல்ற பொழுது ஐம் அ டல் விட் ஃபெலோ. நான் கிரியேட்டிவ். நான் வந்து மை ஃபேவரட் ஏரியா இஸ் இன்ஸ்டிடியூஷன் பில்டிங். எனக்கு இந்த மாதிரி ஊர் தான் தவிர மனப்பாடம் பண்ணி திருப்பி பண்றது, எனக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்றதுங்கிறது எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம். பட் when there is an examination, இந்த எக்ஸாமினேஷன் நம்ம பாஸ் பண்ணி ஆகணும்னு நினைச்சோம்னு சொன்னா அதற்கு என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன்ஸ், என்னென்னலாம் குவாலிட்டிஸ் நமக்கு தேவைப்படுதோ அதை நம்ம செய்தே ஆக வேண்டும். இல்லையா? நீ ஒரு போர்க்களத்துல போய் நின்றுகிட்டு எனக்கு சண்டை போட வராதுன்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்க ஒரு நாளும் நம்மள ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் எது, நீங்க இப்போ சாதாரணமா இருக்கிறீங்க, உங்களோட குறிக்கோள் என்ன, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இமீடியட்டா யூ ஹாவ் டு கிளியர் செட் எக்ஸாமினேஷன், தென் யூ ஹாவ் டு ரைட் டிஆர்பி. இப்போ ஸ்கூல்ல இருக்கிறீங்க, நான் இல்லை சார் நான் ஒரு ஸ்கூல் எக்ஸாம் போகணும்னு நினைக்கிறீங்க, 1 to 5 டீச்சரா போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன, ஒரு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், ஒரு டெட் குவாலிஃபையர் நீங்க எழுதியாகணும். ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு டீச்சர் ட்ரைனிங், ஒரு டெட். அடுத்தது நீங்க அதுக்கப்புறம் ஒரு நியமன தேர்வு ஒன்று, அது போல 6 to 10 ஒரு மாதிரி டிஜிடி அந்த லெவல்ல பண்ணுங்கிறீங்கன்னா அதுக்கான அதை குவாலிஃபை பண்ணாம தயவு பண்ணி இருக்காது. அது நீங்க என்ன பண்ணீங்களோ த சூனர் த பெட்டர். எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வந்து லைஃப்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. there will be some light at the end of the tunnel. the end of the tunnelல ஒரு லைட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு இடியம் உண்டு. அதாவது ஒரு பெரிய குழாயில அந்த பக்கம் வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டோம்னா வெளில போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடும். அதை எது கொடுக்கும்னு சொன்னா இந்த குவாலிஃபையிங் டெஸ்ட் கொடுக்கும். உடனே இது வேலை கொடுக்காது, ஆனா கூட்டத்துல இருந்து உங்களை பிரிச்சு நிறுத்தும். 1000 பேர், 1,00,000 பேர், கோடி பேர் இருந்த இடத்துல உங்களை ஒரு 100 பேரோட நிறுத்தும், 1000 பேரோட நிறுத்தும், ஒரு 10,000 பேரோட நிறுத்தும். ஸோ அப்புறம் நம்ம அடுத்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, லைஃப்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றது தான் கஷ்டம். இது உங்களுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எஸ் போடுங்க. லைஃப்ல நீங்க எக்ஸாம் பாஸ் பண்றது தான் கஷ்டம். அது போல நீங்க வந்து பெரிய ஆண்டர்பிரனரா இருக்கீங்கன்னா லைஃப்ல நீங்க முதல் ஒரு 25 லட்சம் சம்பாதிக்கிறது கஷ்டம். The first 25 lakhs and the first examination to crack, அது however little it may be. ஒரு சின்ன, எனக்கு ஒரு பெரிய காம்படிஷன், எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி கொடுத்தது வந்து என்னோட யூனிவர்சிட்டி ரேங்க். ஐ காட் யூனிவர்சிட்டி 2nd rank in PG. அதுதான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. பை ஐ ஒர்க் ஃபார் இட் ஃபார் லாங் டைம். நான் வந்து பிகாஸ் ஐ எம் பேக் பெஞ்சர். இன்னொன்னு சொல்ல போனா அந்த பேக் பெஞ்சர் தான் நம்ம எக்ஸாம்லயே பாஸ் பண்ண முடியும், ஈஸியா பாஸ் பண்ண முடியும். நான் அதனாலதான் திருப்பி சொல்றேன், நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் யூ ஷுட் நோ ஹவு டு ஒர்க். யூ ஷுட் ஹேவ் தட் ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட். யூ ஷுட் நோ ஹவு டு ஒர்க் ஸ்மார்ட். அந்த ஸ்மார்ட்ங்கிற வார்த்தைக்குள்ள இவ்வளவு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஸோ டேக் இன் டு ஆக்ஷன். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, I have been there as associate professor of English and I have been training students for a long time. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மைண்ட் செட் கோச்சிங்னால நான் மைண்ட் பத்திலாம் ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணியிருக்கிறேன். என்னோட லைஃப்ல அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்ட்டு. முதல்ல உங்களுக்கு வேண்டியது நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதான் அந்த மைண்ட் செட்டோட ஒரு என்னன்னா, நம்மளால முடியும், நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற முதல்
அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை முதல்ல வச்சுக்கணும். அது இல்ல, அது வந்து உதாரணமா வந்து உங்களுக்கு அது ஃபுல்லா இல்ல, நீங்க மட்டும் சும்மா வாயால மட்டும் சொல்றீங்க என்னால முடியும் 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 அப்படின்னு சொல்றீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. உள் மனசுல ஆழமா இந்த எக்ஸாமினேஷன் ஒரு பெரிய பூதமா நினைக்க கூடாது. we can win this. இந்த எக்ஸாமை நம்ம பாஸ் பண்றோம், இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிடணும். நீங்க ஒரு டோட்டல் சரண்டர் டு a coach or a guide or to a mentor. அவர்கிட்ட என்ன சொல்லணும், நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார், நான் பண்றேன் சார். இன்னொன்னு, நான் இப்ப இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே வரேன் இல்லையா, இன்னமும் சொல்ல போறேன் இல்லையா, இதுல எல்லா வார்த்தைகளுக்குமே உங்களுக்கு வந்து அதை நீங்க ரியாக்ட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஏதோ ஒரு வாக்கியம் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஏதோ ஒரு மெத்தடாலஜி, சார் இந்த தப்பு தான் சார் நான் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை சரி பண்ணீங்க. ஏன்னா நான் பொதுவா தான் பேசி கொண்டிருக்கிறேன். சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, செயல்பட மாட்டாங்க. அந்த பயம் எனக்கு உண்டு. அதனாலதான் நான் ஒரு காலத்துல பேசுறதை நிறுத்திட்டேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங் இன் ஆக்ஷன். இப்போ வந்து நான் இந்த சென்டம் ஆப்பை டிசைன் பண்றப்போ ஐ நெவர் ஃப்ரேம்டு மீ டு டாக் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு வந்து என்னோட ஆப் மூலயமா தான் நான் பாப்புலரைஸ் ஆகணும்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு வந்து சரி, ஓகே, எவ்ரிபடி இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ், ஸோ லெட் அஸ் மீட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் நாட் வேஸ்ட் அவர் டைம், லெட் அஸ் டாக் டு தம் அட்லீஸ்ட் 1 or 2 or 5 or 10 or 100, வாட் எவர் இட் மே பி த நம்பர். இட் தே கிராஸ் திஸ் வாட் இஸ் தட் ஹர்டில், இந்த தடையை தாண்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருந்துச்சுன்னா தட் வில் பி எ நேஷன் பில்டிங். வாழ்க்கை ஒரு 100 மீட்டர் ரேஸ் கிடையாது, இது ஒரு தடை தாண்டும் ஓட்டம். ஹேர்டில்ஸ்னு உங்களுக்கு சொல்லுவீங்க நீங்க, இந்த இதுல எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர்டில்ஸ் ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாழ்க்கையில ஒரு தடை வரும், அதை தாண்டி ஓடி ஜெயிப்பதிலே தான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் இருக்கிறது. எல்லாராலையும் பாஸ் பண்ண முடிஞ்சா, எல்லாராலையும் அதை செய்ய முடிஞ்சா நமக்கு என்ன சிறப்பு இருக்க முடியும்? ஏதோ ஒரு நிமிஷத்துல ஏதோ ஒரு மனிதன் முழிச்சுக்கிறான் இல்லைங்களா, அந்த அவேக்கனிங், அந்த அவேர்னஸ். இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறது அவேர்னஸ். அவேர்னஸ்னா என்ன அப்படின்னா எப்படி செயல்பட வேண்டும். எல்லாரும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், எல்லாரும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் சொல்லிதான் எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்களா? இல்லை. ஆனால் அந்த எக்ஸாமை எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும், எப்படி நம்மளோட மைண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து இப்போ பேசுறோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். டேவிட் கோலியாத் அப்படின்னு ஒரு கதை உண்டு பைபிள்ல. நீங்க டேவிட்ங்கிறது தாவீது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மன்னனாக பைபிள்ல பேசப்படுவார். ஒரு மிகப்பெரிய மன்னன், ஒரு பெரிய சகாஷியஸ் கிங். அவன் சின்ன பிள்ளையா இருக்கான். அவனுக்கு என்ன ஒரு 12 வயசு 14 வயசு இருக்கும். இவனுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த உண்டி வில்லுன்னு சொல்லுவோம் பாருங்க, அதை வச்சு இந்த கெட்டாப்பிள்ட்டு அப்படிமா அதை வச்சு அடிக்கிறது. அதை வச்சு இவன் சரியாக குறிப்பார்த்து அடிக்கக்கூடிய திறமை உள்ளவன். சும்மா விளையாடுறப்ப இந்த மாதிரி மரங்கள்ல இதுல பறவைகள் அதுனா வேட்டையாடக்கூடியவன். ஏன்னா அந்த காலத்துல வேட்டை தானே மனிதனுடைய ஹண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபஷன். ஸோ அந்த மாதிரி உள்ளவன். அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறானுங்க, எப்படி இருக்கான். அந்த ஒரு ஊர்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பூதம் ஒண்ணு ஒரு பீரியட் ஆஃப் டைப் கேப்ல வந்து மனிதர்கள்லாம் அடிச்சு சிலதெல்லாம் சாப்பிட்ரும், சில பேரெல்லாம் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபன் ஜாலியா கொன்னுடும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதை எல்லாரும் பெரும் படைகளோட போய் மோதி பார்க்கறாங்க, யாராலையும் ஜெயிக்க முடியல. அப்ப என்ன பண்றான், டேவிட்டுக்கு ஒரு தைரியம் வருது. என்ன தைரியம் அப்படின்னா, நம்ம போய் கூப்பிடுவோம் சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இவன் மட்டும் தனியா போறான். அது மிகப்பெரிய பூதம், கிட்டத்தட்ட தென்னை மரம் உயரம் இருக்கும், அவ்வளோ பெரிய பூதம் அது. அது பேர் கோலியாத். அந்த கோலியாத்தை போய், ஏ கோலியாத் வா சண்டைக்கு அப்படிங்க. இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானோ பாருங்க, அவனுக்கெல்லாம் பயப்படுறானுங்க. அப்போ அந்த பூதம் வந்து நிக்குது, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அரை தென்னை மரம் உயரம் நின்றுட்டு இருக்குது. அது கையில பெரிய பெரிய அந்த ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கு. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றானுங்க, ஏ அப்பா இது ரொம்ப பெருசா இருக்கு, இது எப்படி சாக்கிறது அப்படிங்கிறான் ஒருத்தன். அதாவது இட் இஸ் டூ பிக் டு வின் அப்படிங்கிறானுங்க. இது மிக பெரிதாக இருக்கிறது, நம்ம வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க. அதுக்கு டேவிட் என்ன பதில் சொல்றான், he is too big to miss அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உண்டுவில்ல குறி வச்சு அடிக்கிறப்போ, ஒரு மாங்காயை குறி வச்சு அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதோட சைஸ் என்ன, நம்ம கைக்குள்ள அடங்குற அளவு தான் இருக்கும். இதை குறிப்பாத்து அடிச்சோம்னா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அதே அவன் தலை அவ்வளவு பெருசு இருக்கு, அதை அடிச்சோம்னா இது மிஸ் ஆகாது. சோ என் குறி தப்பாது, நான் இதுல ஐம் ஹாப்பி ஹீஸ் பிக். ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு பலம் இருக்கும், ஒரு பலவீனம் இருக்கும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒரு மனிதனுக்கும் ஒரு பலம் இருக்கும், ஒரு பலவீனம் இருக்கும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்களுடைய பலம் என்ன, நீங்க எழுத போற எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எந்த விதத்துல அது ஓபன் பண்ணக்கூடிய விதத்துல அது இருக்கு.
ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கோலியாத் வர்றான், கோலியாத் பெரிய பெரிய ஈட்டிகள் எல்லாம் வீசுறான், இவன் நவுந்துக்கிறான். பிகாஸ் ஹி இஸ் டூ ஸ்மால். குட்டி பையனா இருக்கிறதுனால அவனுக்கு இன்னொன்னு பெரிய ஜீவராசிகளுக்கு வந்து சின்னதா இருக்கிறது சரியா தெரியாது. ஸோ இவன் டேவிட் அதால குறி வைக்க முடியல. ஆனா டேவிட் என்ன பண்றான், தன்னுடைய உண்டி வில்லை இழுத்து நெத்தி போட்டுல அடிக்கிறான். அந்த ஒரு அடி அந்த கூழாங்கல் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த கூழாங்கல்ல அடிச்சோன்ன, பட்டீர்னு அடிச்சோன்ன அதுக்கு அப்படியே கிருகிருன்னு வந்து அப்படியே மயங்கி விழுந்துருது. அடிபட்டு ரத்தம் வருகிறது. அந்த கிராமத்துல இருக்கவெல்லாம் உடியாந்து அதை வெட்டி கொன்று விடுகிறார்கள். மறுபடியும் என்ன பண்றான், டேவிட் பிகம்ஸ் த கிங் ஆஃப் த ஹோல் நேஷன். அண்ட் தட் ரெஸ்ட் இஸ் மித் ஆர் லெகசி ஆர் வாட் எவர் இட் மை ஹிஸ்டரி. ஸோ இது நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாமினேஷனை நீங்க ரொம்ப பெருசா நினைக்காதீங்க. அதுக்காக அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, ரொம்ப குறைச்சலாவும் நினைக்க கூடாது. ஒரு எக்ஸாம அதுக்கு உள்ள டியூ ரெகக்னிஷன். ஓ, திஸ் இஸ் எக்ஸாமினேஷன், திஸ் இஸ் எக்ஸ்பெக்டேஷன், ஹவு மெனி ஆஃப் தம் ஆர் ரைட்டிங். ஸோ இத்தனை பேர் எழுதுறாங்க, அப்ப நம்ம எழுதுனோம்னா எப்படி பாஸ் பண்றது, இந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அ பிளான், யூ ஷுட் ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில தான் நான் உங்களுக்கு ஒரு வெப்பன் கொடுக்க போறேன். இப்ப நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா மோட்டிவேஷன் பண்ணிட்டு போறோம் கிடையாது. ஐ ஹேவ் அ கேட்ஜெட், ஐ ஹேவ் அ வெப்பன் டு ஹெல்ப் யூ. நான் சொல்ல உங்களுக்கு, ஏன்னா நான் வந்து தொடர்ந்து வருஷா வருஷம் மாணவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது, இப்போ நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்களாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்றப்பதான் டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் இந்த சென்டம் ஆப்பை எப்படி ஆரம்பிச்சேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா தான் ஆரம்பிச்சேன். இந்த சென்டம் ஆப்புங்கிறது எங்களோட நெட் எக்ஸாமினேஷன். நான் வந்து ஐ பிலாங் டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். மேபி யூ மே நோ, யூ மே நாட் நோ. நான் ஐ பிலாங் டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எங்க இதுல உள்ள அந்த இங்கிலீஷ் நெட் இருக்கு இல்லையா, நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்காக நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சேன். அதை கொஞ்சம் பாத்தீங்கன்னா, தட் வாட்ஸ்அப் குரூப் பிகேம் என்ன சொல்றது, ஒரு பெரிய ஃபேமஸ் ஆர்கனைசேஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல இருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால மேக்சிமம் இது போயிருச்சு, அதுக்கு மேல எங்களால அதை பண்ண முடியல. அப்புறம் தொடர்ந்து மாணவர்கள் தொடர்ந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரே ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும் அந்த குரூப். நான் ஒரு நாள் சென்னை போறப்போ நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் அதுல கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தப்பதான் நான் எனக்கு மனசுல ஒண்ணு உதித்தது. நம்ம இந்த மாதிரி மாணவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப், அப்பெல்லாம் அந்த ஆப் வாஸ் பிகமிங் ஃபேமஸ். ஒரு 4-5 years பேக், பட் பர்டிகுலர்லி டூரிங் த டைம் ஆஃப் கொரோனா. ஸோ அப்பதான் திஸ் இஸ் த ஹிஸ்டரி ஆஃப் சென்டம் ஆப். ஸோ நாங்க எதை வாட்ஸ்அப் குரூப்பா வச்சிருந்தோமோ அதைத்தான் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அதை இன்டகிரேட் பண்ணி அதுல சில டெக்னாலஜி இது பண்ணி அல்காரிதம் டெஸ்ட்னு ஒண்ணு நானா கண்டுபிடிச்சு அதுக்கு நான் பேட்டன்ட்டும் வாங்கியிருக்கேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால. ஸோ ஐ ஹவ் பீன் வெரி சீரியஸ். இதெல்லாம் வந்து நீங்க யார் சொல் பேச்சை கேட்குறீங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். திஸ் இஸ் நாட் அன் பிசினஸ் ஐடியா, பட் அஃப்கோர்ஸ் வி ஆர் டூயிங் இட் அஸ் அ பிசினஸ். அதுலயும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரண மனிதர்களுக்கு, சாதாரண கிராமத்து மாணவர்களுக்கு ஹெல்ப் ஆகுற மாதிரி. அதே போல எங்களோட இந்த நீட்டுக்குள்ள அல்காரிதம் டெஸ்ட் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமா கொடுக்குறோம். ஆஸ் அவர் சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூஷன், நம்மளோட சமுதாயத்துக்கு நாங்கள் திருப்பி கொடுப்போம் என்கிற வகையில அதை நான் கொடுக்குறேன். நீங்க நிறைய பேர் இதுல டீச்சர்ஸ் இருப்பீங்க. உங்களுடைய ஸ்கூல்ஸ்ல வந்து +1 +2 இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் சென்டம் ஆப் டு தம். டெஃபினெட்லி வி வில் ஹெல்ப். ஓகேவா? நீங்க எங்களோட கான்டாக்ட்ல எல்லாம் உங்களுக்கு நம்பர் இருக்கும். மேபி வருது. ஸோ தே கேன் டேக் டெஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கண்டினியூஸ்லி, இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் டெஸ்ட், நூற்றுக்கணக்கான தேர்வுகளை அவங்க வந்து எழுதி பார்க்க முடியும். ஸோ இப்போ இதுலதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ டாக்ட் அபவுட் சைக்காலஜி அண்ட் ஆல். இந்த ஃப்ராய்டு என்ன சொல்றாருன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த எக்ஸாம் என்னுடைய சாத்தியக்கூறுகளை பற்றி, எப்படி அடைய முடியும் அந்த குறிக்கோளை, சாத்தியக்கூறுகள், பாசிபிலிட்டி என்ன, அப்புறம் என்ன கனவு கான், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம். அதை ஒரு ட்ரீமா டெவலப் பண்ணிட்டு அந்த கனவே உன்னை தூண்டி விட்டு கொண்டே இருக்கும். அது அப்துல் கலாம் சொல்லுவார்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவுன்னு. நம்மள அந்த கனவு தூண்டுற அளவுக்கு அந்த கனவுக்கு நம்ம பவர் கொடுக்கணும். இல்லைன்னா கனவு தூண்டாது. ஆமா, எனக்கு கூட கனவு இருக்கு சார் அப்படி சொன்னா அப்படி கிடையாது. யூ ஷுட் ஹாவ் அ டெஃபினிட் பிளான், டெஃபினிட் டிஃபைன்டு ட்ரீம். அது வந்து தெளிவா ஒரு 3 வரிக்குள்ள எழுதுற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா உங்க நோட்ல தெளிவா இத்தனாம் தேதிக்குள்ள இந்த எக்ஸாமை இந்த வருஷத்துக்குள்ள நான் முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதுதான் அவங்க சொல்றாங்க ஒரு டெஃபினிட் எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல இந்த ஆட்டிடியூட் பத்தி நம்ம சொல்றப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஜெயிக்க போறோம்னு நினைக்க கூடாது, கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்ட மாதிரியே நடந்துக்கணும். நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம்னா அங்கேருந்து யாராவது வந்து படிக்கிறியா அப்படின்னா இல்லைன்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எஸ், ஐ எம் ப்ரிப்பேரிங். சீரியஸா படிக்கிறியா? சீரியஸா தான் படிக்கிறேன். படிக்கிறதுங்கிறதே சீரியஸா படிக்கிறது தானே. அப்புறம் என்ன விளையாட்டுத்தனமாக படிக்க முடியும் ஒரு எக்ஸாமை? அப்படி எல்லாம் யாரும் பாஸ் பண்ணேன்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்றதை தயவு பண்ணி நம்பாதீங்க. எந்த ஒரு மாணவனும் இலகுவாக இலக்கை அடைய முடியாது. அது ஆண்டவன் ஒரு டெஸ்ட் வைக்காம விட மாட்டான்.
அது பல விதத்துல இருக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க படிச்சுட்டு பரீட்சைக்கு போற அன்னைக்கு சில இஷ்யூஸ்லாம் வரும். உடம்பு சரியில்லாம போகும். எதெல்லாமோ வரும். இட் இஸ் நாட் நெசசரி டு தட் பர்டிகுலர் எக்ஸாமினேஷன் அலோன். ஸோ நீங்க ஒரு ஸ்டெப்பா என்ன பண்ணணும், அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கணும். நான் இன்னொன்னு சொல்ல போனா, நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்றது உண்டு, இந்த முயல் ஆமை இருக்கும்ல, முயல் வேகமா போகும், ஆமை ஸ்லோவா போகும். இந்த ஸ்லோவா போறது கன்சிஸ்டன்டா போகும். தட் கன்சிஸ்டன்சி பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ அந்த மாதிரி நீங்க தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப் அல்டிமேட் வின். அது போல எக்ஸாமுக்கு போற நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், நிறைய தொந்தரவுகள் வரும். எதை பத்தி நம்ம கவலைப்படாது. ஜெயிப்பதற்கு முன்னாடி இது ஒரு இட்ஸ் நாட் அ வெரி பிக் எக்ஸாமினேஷன். நான் இன்னும் சொல்ல போனா இந்த டெட்டெல்லாம் டெட்டு ஸ்லெட்டு இதெல்லாம் இந்த குவாலிஃபையிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து இதை விட பிஜிடிஆர்பியோ யூஜிடிஆர்பியோ உங்களுக்கு நிச்சயமா கஷ்டமா இருக்கும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். எஸ்டர்டே ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிட்டு நியமன தேர்வுக்கு உள்ளதுக்கு எங்களுக்கு அல்காரிதம் டெஸ்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு இட் இஸ் கெட்டிங் ரெடி, வி வில் ஆஃபர் இட். அவங்க சொன்னது என்னன்னா, நியமன தேர்வு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா. கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவன் வேலை கொடுக்குற எக்ஸாமுங்கிறது வேற. இதுல நீங்க ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தா போதும். நான் சொல்றது உங்களுக்கு இப்போ 150 மார்க் மேக்ஸிமம் இருக்குன்னா ஒரு 92 நீங்க எடுத்துட்டீங்கன்னா யூ வில் பாஸ். எனி ஆஃப் யூ கேன் பாஸ். ஸோ அந்த லெவலை பாஸ் பண்றது, அந்த லெவலை ரீச் பண்றதுங்கிறது டெஃபினட்டா ஈஸி. நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல என்ன சார் அப்படி பாஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் எழுதணுமே? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களா, அப்ப இன்னொன்னு எழுதணுமா? அப்படி கிடையாது. இதை பண்ணிட்டோம்னாலே 50% போயிட்டோம்ல, கூட்டத்துல இருந்து வெளில வந்துட்டோம்ல, ஒரு தனி ஸ்பெஷல் ரோல ஒரு விஐபி கார்டு வாங்கிட்டு வந்துட்டோம்ல. அப்ப இதே பாஸ் பண்ணும்போது அதை பாஸ் பண்ண மாட்டோமா? அவர் விஜய் ஒரு படத்துல சொல்லுவோம்ல, அதையே பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிடும். ஒரு என்ன சொல்றது, மனம் பலப்படும். மனம் பலப்படுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். யூ நீட் சர்டன் பாசிட்டிவ் இன்புட்ஸ். ஒரு மேஜிக்கல் திங் யூ ஷுட் ஹேப்பன். தென் ஆட்டோமேட்டிக்லி டோபமைன். உங்களை பத்தி எல்லாரும் சீரியஸ், நீங்க ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்கறதா வச்சுப்போம், ஒரு பிரைவேட் ஸ்கூல்லேயே வேலை பார்க்கறதா வச்சுப்போம். அங்க நீங்க பாஸ் பண்ணணும் உடனே என்ன பண்ணுவாங்க, உங்க மேனேஜ்மெண்ட் அவங்க இவங்க எல்லாரும் உங்களை வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. ஷீ இஸ் டேஞ்சரஸ், ஹீ இஸ் டேஞ்சரஸ், திஸ் ஃபெலோ ஹஸ் சர்டன் வாட் இஸ் தட் கான்டென்ட் ஸ்டஃப், அவன்கிட்ட ஸ்டஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்க. ஸோ அதுக்காகனாவது நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த குவாலிஃபையிங் எக்ஸாமை பாஸ் பண்ணணும். எப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நான் ரொம்ப நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்க என்னோட காலேஜ்ல. அப்போ வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு எங்கள்கிட்ட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஏ ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி படிக்கிறப்போ அவங்களாம் செகண்ட் இயர் வந்தப்போ எக்ஸாம்ஸ் வந்துச்சு. அந்த எக்ஸாம்ஸ் வந்தப்போ அது வந்து அப்பெல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமினேஷன். டெட்டுங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணா வேலை. அப்படித்தான் இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படி போனப்போ நான் மாணவர்கள்ட்ட நான் ரொம்ப சொன்னேன், நீங்க வேணா லீவ் எடுத்துங்க, ஒரு 10 நாள் லீவ் எடுத்துங்க, நான் உங்களுக்கு லீவ் தரேன், நீங்க படிங்க அப்படின்னு சொன்னேன். அதுல சில பேர் என்ன பண்ணாங்கன்னா உட்காந்து பயங்கரமா படிச்சாங்க. படிச்சு 2-3 பேர் வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அதே டெஸ்ட் வந்துச்சு. அப்ப எங்க டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி முடிச்ச பசங்க இருந்தாங்க. அந்த பசங்கள்ட்ட 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தது, இந்த கேர்ள்ஸ். அதுங்கள்ட்ட கூப்பிட்டு நான் சொன்னேன், ஏமா இந்த எக்ஸாம் எழுதுங்கன்னு. இல்ல சார், இது வருஷம் கால்ஃபர் பண்ணுவாங்க, அதனால இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அப்படின்னு. அப்படி இல்லம்மா, நீ எப்பவுமே எக்ஸாம் வந்து டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தி எக்ஸாம். நீ வந்து இந்த வருஷம் எழுத விட்டீன்னா இது இன்னொரு நட வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும்னு சொன்னேன். ஷி டிடன்ட் பிலீவ். ஆனா இட் ஹேப்பன்ட். என்ன ஆச்சுன்னா, அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களும் அது சில மாணவர்கள் வேலைக்கு போனாங்க. இன்னும் சொல்ல போனா, நான் திருவாரூரை சுத்தி இருக்கிற ஸ்கூல்ஸ்ல இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போனவங்க எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஐ கேன் அஷ்யூர் யூ. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு அதை மிஸ் பண்ண காரணத்தினால, அலட்சியமா அந்த காரணத்தினால, ஷி ஹஸ் வெரி குட் ஹேண்ட் ரைட்டிங், ஷி இஸ் கேப்பபிள் ஆஃப். ஆனா அதை பாஸ் பண்ண விட்டதுனால என்ன ஆச்சுன்னா 10 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி ஆச்சு. அதான் சொல்லுவாங்க, ஒரு எ ஸ்லிப் அஸ் அ மைல். ஒரு சின்ன தடை, ஒரு சின்ன மிஸ்டேக்கு நம்மளை 10 வருஷம் காவு வாங்கிடும். நம்ம வாழ்க்கையோட 10 வருஷத்தை என்ன பண்ணும், அது முழுக்கடிச்சிடும். ஸோ அதனால டேக் எனி எக்ஸாமினேஷன் வெரி சீரியஸ். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்து கொண்டால் நீ பலவீனன், நீ வெற்றிகரமானவன் என்று நினைத்து கொண்டால் நீ வெற்றிகரமானவன், நீ உன்னை தோல்வியானவன் என்று நினைத்து கொண்டால் நீ தோல்வி. இதெல்லாம் யார் சொல்றா? சுவாமி விவேகானந்தன் சொல்றாரு. இதெல்லாம் வச்சுங்க கையில, அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ் இதெல்லாம். இப்போ நான் அந்த வீடியோ போடுறது இது எல்லாமே உங்களை வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கறது தான், ஒரு கப் உற்சாகம். இப்போ இந்த ப்ரோக்ராமே என்ன, ஃபர்ஸ்ட் நாங்கள் இதுக்கு கொடுத்த பேரு ஒரு கப் உற்சாகம். இந்த கப்பை சாப்பிட்டுட்டு பேசாம வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது. நாளைக்கு இன்னைக்கு நல்லா உற்சாகமா இருக்கு, நாளைக்கு காலையில எந்திரிக்கிறோம் அப்படிமோ. எந்திரிக்க மாட்டேன். நீ உன் மனசுகிட்ட சொல்லு, தம்பி நீ நாளைக்கு காலையில எந்திரிக்க வேண்டாம், இன்னைக்கு ராத்திரி எவ்வளவு நேரம் படிக்க முடியுமோ படி, நாளைக்கு எந்திரிக்க வேண்டாம். நீ 2 மணி வரைக்கும் படிக்க முடியுமா, படி. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார்.
இப்ப நான் சொல்றதையெல்லாம் கேட்டு யார் விழித்து கொண்டார்களோ, விழித்து கொள்ளுதுன்னா என்ன, அவேக்கனிங், உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி தான் வாழ்க்கையில கிடைத்தற்கரிய ஒரு இது வந்து அசரீரின்னு சொல்லுவோம். இந்த என்ன சொல்றது, கடவுள் சம்பந்தப்பட்டதுல எல்லாம் அசரீரின்னா சம் டிவைன் வேர்ட்ஸ். எங்கிருந்தோ ஒரு சத்தம் கேட்குது, எங்கிருந்தோ ஒரு அருள் கேட்குது, எங்கிருந்தோ ஒரு நல்ல வார்த்தை கேட்குதுன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அசரீரி, ஒரு நல்லது சொல்ற மாதிரி. அப்போ நமக்கு ஆண்டவன் வந்து நம்மகிட்ட சொல்ற விஷயங்களை அப்படியே சங்கு சக்கரதாரியா நம்ம முன்னாடி வந்து பிரசன்னமாகி நமக்கு அப்படியே இடி இடிக்கிற மாதிரி சத்தத்துல கேட்கணும்னு கிடையாது. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. ஸோ இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று சொன்னால் நான் சொல்றதை கேட்டா கூட அதுவே அசரீரி தான். இதுவே எங்கேருந்து தானே வருது, உங்க போனுக்குள்ளேருந்து தானே வருது. நான் அஃப்கோர்ஸ் இங்க பேசிட்டு தான் இருக்கேன். நம்ம ஒன்றும் மாயம் மந்திரம்லாம் நம்ம பண்ணல. நல்ல வார்த்தைகளே வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு கிஃப்ட் டு எவ்ரிபடி, இல்லையா? அந்த மாதிரி நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ முழிச்சுக்குங்க, உறங்கி கொண்டிருப்பவர்களே எழுந்திருங்கள். அவர் இவர் சொல்லுவார்ல இயேசுநாதர், வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள்னு. அது மாதிரி இப்போ என்னோட டியூட்டினா எழுப்புதல் கூட்டம் தான். என்ன பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் தூங்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், எந்திரிங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அப்போ விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டு, இது வந்து நான் தத்துவமா நான் சொல்லலை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டுல சொல்ல எனக்கு மிக 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 பிடித்த ஒரு வேர்டு. நாங்க ஆக்சுவலா அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பூரா தூங்க மாட்டேன். அப்புறம் ஒரு அலாரம் வைப்பேன், ஒரு 4:30 மணிக்கு எந்திரிப்பேன். படுக்கிறதே 3 மணிக்கு தான் படுப்போம். ஒரு 1 hour 1.5 hours தூங்கிட்டு 5 மணிக்கு எந்திரிப்போம், 6 மணிக்கு எந்திரிப்போம். எந்திரிக்கிறப்ப கண்ணெல்லாம் எரியும். இப்போ என் மனசுக்குள்ள இந்த பாட்டு தான். சில சமயம் சத்தமாகவும் பாடுவேன், இதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். என் பக்கத்துல ரூம்மேட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருப்பானோ, குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். தூங்குறவன் கொரட்டை விடுறவன் கோட்டை விட்டுட்டான். தூக்கம் நமது முதல் எதிரி. இது யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்றாரு, தூக்கம் கடிந்து செயல். நான் அந்த செயல் பத்தி தான் இப்போ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். தூக்கம் கடிந்து செயல். ஒரு செயலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா அந்த பொக்கிஷம், நேரம்ங்கிற பொக்கிஷம், அந்த சுரங்கம் எங்க இருக்கு? இரவு நேரங்களிலே இருக்கிறது. ஊர் உறங்கும் போது எவன் விழித்திருந்து உழைக்கிறானோ அவனுக்கு வெற்றி தேவி மாலையிடுகிறாள். அது ஏன்னு தெரியாது. எப்படி பாஸ் பண்ணா? நம்மளோடய தானே விளையாண்டுட்டு இருந்தான், நம்மளோடய தான் அந்த அவன் நைட்டு பூரா படிப்பான். என் ஃப்ரெண்டு ஒருத்தான் அப்படிதான், எல்லாத்தையும் இப்போ கதை பேசிட்டு எல்லாரையும் தூங்க வச்சிருவான். இன்னும் சொல்ல போனா அவனும் பாயெல்லாம் போட்டு படுத்துருவான். அப்புறம் எந்திரிச்சிருவான். எப்படா எந்திரிச்ச, எப்படா படிக்கிற அப்படின்னு. எனக்கு தூக்கம் இல்லமா அப்புறம். எல்லாரையும் தூங்க போட்டு அவன் படிப்பான். ஸோ விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். அப்ப என்ன சொல்றோம், முன்னேற்றம் இல்லாத நாள் இந்த நாள் வந்து உங்க வாழ்க்கையிலும் சரி என் வாழ்க்கையிலும் சரி ஒரு இனிய நாள். ஏன் அப்படின்னு சொன்னா நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க நான் சொல்றது கேட்டுட்டேன். ஹவர் லிட்டில் இட் மேபி, இட் டசன்ட் மேட்டர். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோம்னு சொன்னா யூ ஹாவ் டு லிசன் டு மீ அண்ட் ஐ ஹாவ் டு பி ஜெனுவின்லி ட்ரூத்ஃபுல் டு யூ. ஸோ நான் வந்து என்னோட இந்த நேரத்தை உங்களுக்கு வழிகாட்டி உங்களை யாராவது பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த நாள் ஆண்டவன் எனக்கு கொடுத்த இந்த நாள் மரியாதைக்குரியதாக நன்றி உள்ளவனாக நான் மாறிவிடுகிறேன், இல்லையா? அப்போ எந்த நாள் வந்து கரிநாள், சில காலண்டர்ல போட்டிருப்பான் கரிநாள். கரிநாள்னா எனக்கு என்னன்னு தெரியாது, கரிநாள்னா என்னன்னு கேட்காதீங்க. முன்னேற்றம் எந்த நாள்ல இல்லையோ, எந்த நாள்ல வந்து நம்ம வந்து முன்னேற்றத்திற்கான பாதையை ஒரு முயற்சியை நம்ம செய்யலையோ அந்த நாள் வந்து என்ன, கரிநாள். இன்னொன்னு என்ன, முயற்சி இல்லாத மனிதன் என்ன பண்றான், விழுந்து கொண்டிருக்கிறான். அவன் கீழே போயிட்டு இருக்கான். முயற்சி செய்யறவன் மட்டும்தான் வாழ்றான், அவன் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போறான். இதுல வந்து சில பேர் நெகட்டிவ், அவன் சம்பாரிச்சு என்ன பண்ண போறான் அப்படி இப்படிம்பாங்க. அவங்க பின்னாடி நம்ம போகக்கூடாது. அந்த மாதிரி இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டோட இந்த இதை பார்த்தோம். இப்ப அடுத்தது இன்னொரு லா உங்களுக்கு நான் சொல்றேன். திஸ் இஸ் கால்டு பேரட்டோஸ் லா. பேரட்டோஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது மாதிரி இருக்குது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் ஒருத்தன் ஜெயிக்கிறான், ஏன் ஒருத்தன் தோக்குறான், ஒருத்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு எங்க காலேஜில் ஒரு பொண்ணு திலகவதின்னு சொல்லிட்டு, ஷீஸ் மை ஸ்டூடெண்ட், கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல 8 எக்ஸாம் பாஸ் பண்ணிச்சு. எல்லாமே வேலைக்கான உத்தரவாத ஆர்டரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நிற்கும். போடு 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 போடுன்னு இருக்கும் ஷார்ட்டா அந்த பொண்ணு. நான் பல மேடைகள்ல பல இடங்கள்ல நான் வந்து ஐ ஹவ் ரெஃபர்ட் ஹர் நேம் பிகாஸ் ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு நம்ம படாத பாட்டு போடுறோம். அந்த பொண்ணு ஒரே வருஷத்துலங்க மாசம் மாசம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வரும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீ எப்படிமா படிக்கிறேன்? ஊக்கம். இந்நேரம் நான் பேசிட்டு இருந்தேன்னா அந்த பொண்ணு என்ன கேட்டுட்டு இருந்துச்சுன்னு இந்நேரம் ஒரு நோட்டை பையில இருந்து எடுத்து நான் சொல்றதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காது. அப்படியே பரப்பர பரப்பர பரப்பரன்னு இருக்கும். ஷீ இஸ் ஃபோக்கஸ்ட், 100% ஃபோக்கஸ்ட். ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாது.
காலத்தின் அருமை தெரிபவர்கள் ஜெயிப்பார்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நீங்க என்ன வேணா இருக்கலாம், ஆனா நேரம்ங்கிறது அதுக்கு ஈடு இணையே கிடையாது. தட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் த கீ. இல்லையா? அடுத்தது என்ன பண்றோம், இப்போ இதுல என்னன்னா 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் கம் ஃப்ரம் 20% ஆஃப் த எஃபர்ட் அப்படிங்கிறது தான் இந்த லா. இந்த லா என்ன சொல்லுது, ஒரு மனிதனுடைய 20% உழைப்பு அவனுடைய வெற்றியின் 80%க்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. நீங்க எத்தனை பேர் ஏத்துக்குவீங்க என்னன்னு தெரியாது. பட் there is a secret, there is a research behind it. நாம செய்யற ஒரு காரியமும் நமக்கு வெற்றியை தருவதில்லை. இன்னும் சொல்ல போனா, நீங்க ஒரு 10 புக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த 10 புக்ல இருந்து கொஸ்டின் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ 2 புக்ல இருந்து, ஆர் இந்த புக்ல ஒரு 20%, அந்த புக்ல ஒரு 20%, அந்த ஒரு புக்ல அந்த ஒரு ஏரியாவில இருந்து நீங்க என்ன நமக்கு வெற்றியை தருகிறதுன்னு சொன்னால், அந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ், அந்த சிலபஸ் நம்ம பாக்குறப்பவே நமக்கு அல்டீரியர் மைண்ட்ல எங்கேயோ ஒண்ணு இருக்கும். யாரோ ஒருத்தன் சொல்லுவான், அப்படி இதை படிச்சுட்டு போன கேள்வி இதுலதான் வந்துச்சான் அப்படின்னு சொல்லுவான். அது அசரீரி, இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. இல்ல நான்லாம் சில சமயம் படிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்தோன்னா நமக்கு தூக்கம் வராது. நல்லா படிக்கிறவங்களுக்கு தெரியும், மூளை அப்படியே விழிச்சுக்கிட்டு இருக்கும். எல்லாம் டியூப் லைட் போட்ட மாதிரி அப்படியே பளீர்னு இருக்கும். கண்ணை மூடனா ஒரே வெளிச்சமா இருக்கும். அப்போ திடீர்னு என்ன அவனுக்கு ஒரு கொஸ்டின் ஞாபகம் வரும். ஐயோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு என்ன பண்ணுவோம், திடீர்னு எந்திரிச்சு, இது என் வாழ்க்கையில இல்லை, எல்லார் வாழ்க்கையிலுமே நடக்கும். திடீர்னு எந்திரிச்சு லைட்டை போட்டு அந்த புக்கை எடுத்து அந்த ஆன்சரை பார்ப்போம். அப்படி பார்க்கணும். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல முடியாது, எப்ப சாமி ஆளோடுப்பா சாமின்னு நம்ம தூங்கிடுறோம். அது வேற. பட் என்னன்னா, அது மைண்ட் அங்கங்க எல்லாத்தையும் வைக்கும், அலாட் பண்ணும். அதை நோட்டீஸ் பண்ணணும். இதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, போன வருஷம் எதுல கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் எதுல கேட்டிருக்காங்க. ஆனா பேசிக் ஃபவுண்டேஷன் ரீடிங் முழுசா நம்ம படிச்சுக்கணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு 20% தான் உங்களுடைய 80% ரிசல்ட் என்ன பண்ணுது, உங்க லைஃப்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்க வாங்குற 80 மார்க்குக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு திறன், அது புக்கா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், அந்த ஒரு ஃபைன் டியூனிங்கா இருக்கலாம், இல்ல நீங்க படிக்கிற நேரமா இருக்கலாம். ஒரு நாள்ல நம்ம 12 மணி நேரம் படிக்கலாம். எக்ஸாமினேஷன் அப்படிதான், ஒரு கிட்டத்தட்ட கண்டினியூஸா உட்காந்துடணும். அது எக்ஸாம் நெருங்க ஹைப்பர் ஃபோக்கஸ்ல ஒரு 10 மணி நேரம் உட்காந்துடணும், முழுசா இது பண்ணும். சில பேர் எதையுமே மாத்திக்க மாட்டாங்க. சினிமாவுக்கு போவாங்க, காபி சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க, ஊர் சுத்துவாங்க, போன் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா நான் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்பாங்க. அது 100ல ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஒரு 500ல ஒருத்தர் வேணா அந்த மாதிரி பெரிய எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்டா இருக்கலாம். அவன் போன் பாக்குறப்பவே இதை தான் பார்த்துட்டு இருப்பான். நம்மெல்லாம் அது செய்யக்கூடாது. நீங்க உங்களோட ஃபோக்கஸ், எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 2 மாசம் இருக்குன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லினப்ப நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன், தயவு பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதுக்கு வெக்கப்படவே படாதீங்க. என்கிட்ட எல்லாம் மாணவர்கள் கேட்பாங்க, நீ படிச்சிட்டியான்ட்டு. எக்ஸாமுக்கு படிச்சுட்டு தான் வருவாங்க, அப்புறம் படிக்காம வருவாங்க அப்படிமா. எக்ஸாம்னா படிச்சுட்டு தானே போனோம். இட்ஸ் அ வெரி சீரியஸ் திங். என்னப்பா எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்க அப்படிமா. ஹாஸ்டல்ல படிச்சுட்டு தானே இருப்பாங்க. இது என்ன ஹோட்டலா அப்படிமா, இது என்ன லாட்ஜா தூங்குறதுக்கு? ஸோ யூ ஹவ் டு பி டேம் சீரியஸ். உங்களை பத்தின இமேஜை தெளிவா சொல்லிடுங்க. ஆமா அந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ண போறேன், என்ன தொந்தரவு பண்ணாது அப்படின்ட்டீங்கன்னா வந்துடலாம். ஸோ இதை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சிலதை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஃபோக்கஸ் ஆன் த ஃபியூ ஆக்ஷன்ஸ் தட் மேட்டர்ஸ் மோஸ்ட். ஸோ எது உங்களுக்கு அதிக மார்க்கை பெற்று தருகிறதோ, எந்த மெட்டீரியலோ, எந்த ஆக்டிவிட்டியோ, இப்போ நீ காலைல எழுந்திரிச்சு படிக்கிறது உங்களுக்கு 20% இருக்கலாம். நான்லாம் லேட் நைட் ரீடர்ஸ், எனக்கு அது 20% குவாலிட்டி ஒர்க்கா இருக்கலாம். ஸோ எந்த 20% நீங்க ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். கொஸ்டினை போட்டு பார்க்கலாம், ஒரு பரீட்சை எழுதி பார்க்கலாம், ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்திருக்கலாம், ஆர் ஒரு டெஸ்ட் பேட்ச் சேர்ந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையினுடைய அந்த 20% வந்துச்சுன்னா நீங்க 80% போயிடுறீங்க. 80% இஸ் ஆல்மோஸ்ட் வின்னிங். பிளஸ் உங்களோட நேச்சுரலா கிடைக்கக்கூடிய மார்க்ஸ். அடுத்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிசிஷன், தென் டிசிப்ளின். டிசிப்ளின் என்ன, இத்தனை மணின்னா உட்காரு, 5 மணின்னா அலாரம் அடிச்சுன்னா எந்திச்சு உட்காரணும், இல்ல 4 மணின்னா 4 மணி, 3 மணின்னா 3 மணி. உங்களுக்கு என்ன இருக்கலாம். என்னுடைய மாணவிகள்லாம் சில பேர் கை குழந்தையோடு படிக்கிற 6 மாசம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க இன்ஸ்டியூட்ல ஒரு பொண்ணு படிச்சு பாஸ் பண்ணுச்சு, குரூப் 4. நான் எதுக்கு சொல்றேன்னா, தடைகள் அதிகமா இருக்கிறவன் தான் வெற்றி பெற முடியும். ஒரு வேலைக்கு போய் இப்ப கம்பி கட்டிக்கிட்டு ஒரு பில்டிங்ல மேல உட்காந்து கம்பி கட்டிட்டு ஒரு பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருந்தா, நான் ஒரு பேரெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களாம் பெரிய அதிகாரிகளாக ஆகிவிட்டார்கள் இதே எங்க ஊர்ல. அதனால யாருக்கு தடைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி again becomes results. அப்படி நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுது, இட் பிகம்ஸ் ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இட் பிகம்ஸ் ஃப்ரீடம். அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், எவ்ரிதிங்.
இப்போ நாங்க பண்ணிருக்கிறது தான் இந்த அல்காரிதம் டெஸ்ட். இதுதான் 20% ஆஃப் யுவர் சக்சஸ், யுவர் ப்ரிப்பரேஷன். அதுல இந்த 20% இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு மனிதன் செய்கிற ஏதோ ஒரு 20% காரியம் அவனுடைய 80% ரிசல்ட்டுக்கு காரணமா இருக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா? சென்டம் ஆப் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனா உங்களுக்கு கொடுக்குற இந்த 20% ஒர்க்கை நீங்க பண்ணீங்கன்னா இதுல 80% ரிசல்ட் நீங்க வாங்க முடியும். ஆனா நாங்க சொல்ற மாதிரி பண்ணணும். இப்ப மருந்து இருக்கு, அந்த மருந்தை நான் சொல்றது மாதிரி சாப்பிடணும். நீங்க மருந்தை வாங்கி வீட்டுல பொட்டலம் கட்டி எங்கேயாவது ஒரு மூலையில வச்சுட்டு எனக்கு சரியா போல அப்படின்னீங்கன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியும். சோ அதுல ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் டு யூஸ் அது இருக்கும். அதுபடி அதை பண்ணணும், டெய்லி எடுக்கணும். நாங்க சொல்லியிருக்க இந்த அல்காரிதம் டெஸ்ட்ல என்னன்னா ஒரு பெரிய சீக்ரெட்லாம் இதுல கிடையாது. இட் இஸ் அ வெரி ஈஸி மெத்தடாலஜி. பேக் எண்ட்ல வி ஆட் அப் ஆன் thousands ஆஃப் கொஸ்டின்ஸ். நாங்க புதுசா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு டைமையும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த அல்காரிதம் அது அல்காரிதம்ங்கிறதே பிக்கிங் அப், இந்த ஏஐ எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிக் பண்ணி உங்களுக்கு புது டெஸ்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எனி எக்ஸாமினேஷன், அது நீட்டா இருக்கட்டும், டெட்டா இருக்கட்டும், வாட் எவர் மீ தட். இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. இது என்னோட பிரைன் சைல்ட். நான் இதுக்கு பேட்டன்ட் வாங்கியிருக்கேன். நம்ம சென்டம் ஆப் பேர்ல இதுக்கு பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் டெஸ்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? அது இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் பிரெயின் வென் யூ ரீட் ஆர் ப்ரிப்பேர். உங்க மூளையில என்ன நடக்குது அதோட ஒரு பைபாஸ் பண்ணி படிக்க வேணாம்னு நான் சொல்லல, படிச்சுதான் ஆகணும். இல்ல சார் என்னால படிக்கவே முடியல சார். இன்னைக்கு எங்கள்கிட்ட ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறாரு, எனக்கு படிக்க டைம் இல்லை, ஆனா நான் பாஸ் பண்ணணும், என்ன பண்றது அப்படிங்கிறார். அப்பதான் நாங்க என்ன சொல்றோம், அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம்னாவது எடுங்க. படிக்காம எழுத முடியாது, படிக்காம ஐ டோன்ட் அட்வைஸ் தட். பட் ஸ்டில் என்னால ஒன்றும் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் டேக் திஸ் எக்ஸாமினேஷன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ். ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றப்பையும் உங்க மூளையில ஒரு நியூரல் கான்டாக்ட்ல அது ஆக்டிவேட் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, படிச்சு முடிச்ச பிறகு படுக்க போறப்போ பார்த்தா அப்படியே மூளையே வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. டூரிங் த எக்ஸாமினேஷன் டைம்ல மூளை அப்படியே அலர்ட்டா இருக்கும். மூளையை போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு நம்ம உடல்ல கிடையாது. ஒண்ணுமே ஒண்டர் தான். குடல் ஒரு ஒண்டர், நம்மளோட ஸ்பிளீன் ஒரு ஒண்டர். ஆனா இந்த மூளை இருக்குதே, மூளை, இந்த தண்டுவடம், இந்த காம்பினேஷன் இதெல்லாம் இருக்குது பாருங்க, பெரிய ரகசியம் அது. அதுதான் வெற்றியை தீர்மானிக்குது. அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு எக்ஸாமினேஷன் எடுக்க இட் இஸ் a process that involves complex neural pathways that get stronger with practice. மூளையும் ஒரு தசை மாதிரி. நல்லா புரிஞ்சுங்க, முடிஞ்சா மனசுல அண்டர்லைன் பண்ணீங்க. எப்படி மசில் டெவலப்மெண்ட், இப்ப நம்ம ஜிம்ல எல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணோம்னு சொன்னா மசில் கண்ட்ரோல் ஆகுது இல்லையா, மசில் பிகம்ஸ் பவர்ஃபுல். அதே மாதிரி மூளைக்கு பயிற்சி கொடுக்க அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகும். அந்த பிரின்சிபலை தான் நம்ம எங்க யூஸ் பண்றோம், அல்காரிதம் டெஸ்ட்லயும் யூஸ் பண்றோம். ரிலாக்ஸ்டா உட்காந்துங்க, டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்காக நிறைய டெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இண்டிவிஜுவல் டெஸ்ட் நாங்க கேட்கறது கிடையாது, அதை பே பண்ண சொல்றோம். ஒரு மினிமம் அமௌண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் 999. இப்ப இதுலயே உங்களுக்கு குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இன்னைக்குள்ள பணம் கட்டினீங்கன்னா அது சம் 789 799 ஏதோ ஒரு போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரம் அவர் பேக் எண்ட். இதுல இருந்து இது என்னன்னா 3 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூ கேன் டேக் எண்ட் நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன், எத்தனை மணி எழுதலாம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம், நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் எடுக்கிறோம். இந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுக்கிறப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிறப்போ நான் அந்த டெக்ஸ்ட் புக்கே போகலைன்னா கூட நான் ஆக்சுவலா அது மாதிரி ஒரு சாம்பிள் டெஸ்ட் ஒன்று எடுத்து நான் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணேன். ஒரு டெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் புக்குக்கே போல, ஏன்னா 10 புக்கு இவ்வளவு பெருசு இருக்கு. சோ அதுல போய் என்னால படிச்செல்லாம் எழுத முடியாது. வெறும் கொஸ்டின்ஸா ஃபாலோ பண்ணி ஐ யூஸ் டு கோ டு வாட் இஸ் தட் யூடியூப்ல எல்லாம் அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பேட்டர்ன் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்து ஒரு 10 நாள் முழுகிட்டேன். அப்படியே கிட்டத்தட்ட ஊற போட்டுறணும் அல்காரிதம் டெஸ்ட்ல. உங்களை டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுல 2 என்னன்னா, நீங்க எக்ஸாமை விட்டு வெளியில போகவே மாட்டீங்க. அல்டிமேட்டா நீங்க எக்ஸாம் தான் எழுத போறீங்க, அதை ஆரம்பத்திலே எழுதுறீங்க. திஸ் வாட் வி கால் ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன் என்னன்னா, எண்ட்ல தான் நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. இது ஒண்ணு என்ன, ரீவயரிங், ரிவர்ஸ்ல போறது.
என்ன சொல்றது, ரிவர்ஸ் என்ஜினியரிங் அப்படியே பேக்ல போறது. ஸோ எடுத்தோடனே டெஸ்ட் எழுதுறது. எடுத்தோன்னே இன்னைக்கு கூட ஒரு என்கொயரியில ஒரு பையன் கேட்டதா அந்த பொண்ணு சொல்லுச்சு. என்ன சொல்லுது, நான் படிக்கவே இல்லை, நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, நான் எழுதலாமா? நீங்க படிக்க ஆரம்பிக்கிறது தான் இந்த டெஸ்ட் எழுதுறது. இட் இஸ் அ ரிவிஷன். நீங்க வந்து இதுல மார்க்கை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டே இருங்க. மார்க் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்க. அதிலே சொல்யூஷன் இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா போடுறீங்க, எல்லாத்தையும் போட்டு முடிச்ச பிறகு ஒரு கொஸ்டினா நீங்க வந்து ஆன்சர் செக் பண்ணிட்டே வர்றீங்க. அப்போ வந்து ஒரு ஆன்சரை பாக்குறீங்க, நீங்க தப்பா போட்டிருக்கீங்க, இதுல ஆன்சர் கரெக்டா இருக்கு. கீழே தள்ளி பாத்தீங்கன்னா சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுல இருந்து நீங்க 4 கேள்வியோ 5 கேள்வியோ அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுவும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ். நீங்க பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, போர் அடிக்குது, எங்க உட்கார்ந்துருந்தீங்கனாலும் யூ கேன் டேக் டெஸ்ட். ஓகேவா? அந்த பேட்டர்ன்ல என்ன வரும், அந்த உங்களோட மூளையை பலம் உள்ளதாக, உங்க மூளையை எவால்வ் பண்ணும். நான் அதான் சொல்லுவேன், கண்ணு பார்த்து மூளை சொல்லி அடிக்கிறதுக்குள்ள கையே டிக் பண்ணணும் அப்ஜெக்டிவ் டைப். ஸோ அந்த அளவுக்கு இப்போ கராத்தேல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 100 நட கிக்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இதை கூட நான் ஒரு இதாக சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரூஸ்லி இன்ஸ்பயர்டு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரூஸ்லி இன்ஸ்பயர்டுன்னா என்னன்னா, ப்ரூஸ்லி ஒரு இடத்துல சொல்லுவாரு, 1000 கிக்கு கத்தவனை வந்து நான் பார்த்து பயப்பட மாட்டேன், ஒரு கிக்க 1000 முறை பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்து நான் பயப்படுவேன். ஏன்னா ஹி ஹஸ் பர்ஃபெக்டட் தட் கிக். அந்த கிக் வில் பி ஒண்டர்ஃபுல். அதே மாதிரி நீங்க இந்த எக்ஸாம நீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாஜரேஷன் ஒரு 1000 நேரம் எடுத்துறீங்க அப்படின்னு சொன்னா யூ ஹவ் மாஸ்டர்ட் த டெஸ்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் உட்கார்ந்தோடனே கொஸ்டின் பேப்பருங்கிறது உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் பேப்பரா தான் இருக்கும். நாங்க வந்து எங்கள்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. எங்களோட இதுல பாத்தீங்கன்னா 40% ஆஃப் த கொஸ்டின்ஸ் நாங்க கேட்ட குரூப் 4ல அல்காரிதம் டெஸ்ட்ல இல்ல, நாங்க சிங்கிள் டெஸ்டா கேட்ட இதுல இருந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருந்தது. எத்தனை கொஸ்டின்? கிட்டத்தட்ட 40% கொஸ்டின்ஸ். நீங்க அல்காரிதம் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஈவன் யூ மே கெட் திஸ் 80%. நான் சொன்னேன்ல 20% ஒர்க் கிவ் யூ த 80% ஆஃப் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நீங்க பண்ண முடியும். ஆனால் நீங்க டெய்லி டெஸ்ட் எடுக்கணும். இது கண்டிஷன் 1. ஏன்னா நான் ஒரு டெஸ்ட் எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன் சார், அப்புறம் எனக்கு காலேஜ் இருக்கு சார், எங்க ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சிருக்காங்க சார், அதை நான் தான் சார் திருத்தணும். ஸோ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சார், நான் வந்து மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கேன் சார். மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கீங்கன்னா நீங்க எங்கெங்கெல்லாம் போய் டாக்டர்கிட்ட வெயிட் பண்ணுவீங்கல்ல, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்ப டெஸ்ட் எடுங்க. ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பீரியட் இருக்கும்ல, அப்ப டெஸ்ட் எடுங்க. வீட்டுக்கு வருவீங்கல்ல ட்ரெயின்லயோ பஸ்லயோ, அப்ப டெஸ்ட் எடுங்க. இன்னொன்னு, நீங்க முழுசா கம்ப்ளீட் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. பிரேக் பண்ணியும் எடுக்கலாம், இல்ல ஒரு சின்ன சாப்டர்லயும் எடுக்கலாம். ஸோ நீங்க டெஸ்ட்டை வந்து இருக்கிற அத்தனை கேள்வியை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு நீங்களும் ஃபோன் பண்ணி இன்னும் கொஸ்டின் போடுங்கன்னா அவங்க கொஸ்டின் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யூ வில் பி கெட்டிங் ஃப்ரெஷ் கொஸ்டின் பேப்பர். ஸோ நார்மலா இருக்கிற கொஸ்டின்ஸும் வரும், அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருப்போம். ஸோ அது என்ன சொல்றது, இட் கேன் என்ஹான்ஸ் த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் ரெக்கக்னிஷன். இந்த காக்னிட்டிவ் எங்கேருந்து வந்து, ரெக்கக்னிஷன்ல இருந்து வந்து ஃபங்க்ஷன், மெமரி அண்ட் ஈவன் லீட் டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் த பிரைன். இது அதாவது பிரெயினோட வந்து கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். நம்ம பிரெயினோட 6% என்னமோ சொல்லுவாங்க. சரி, நம்ம அவ்வளவுக்கு போக வேண்டாம், ஒரு 10% யூஸ் பண்றோம்னு வச்சுப்போம். ஸோ நம்மகிட்ட இன்னும் எவ்வளவு இருக்கு? 90% இருக்கு. ஸோ இன்னும் சொல்ல போனா மூளையோட பலம் என்னங்கிறத இன்னும் மனித சமுதாயம் புரிந்து கொள்ளவே இல்லை என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இந்த ஆராத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் ஒருத்தவங்க பிரெயின் டெவலப்மெண்ட், பிரெயினோட பவர்ஸ் பத்தி பேசுவாங்க. அதை போய் படிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. லாஸ்ட் செவரல் டேஸ் அப்ப என்ன ஆகும், நீங்க எக்ஸாம போட 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 அடிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கோ த்ரூ த எக்ஸாமினேஷன். அது போல மறக்கிறதுனா என்ன, இட் இஸ் ஃபர்காட்டன் வித்தின் 24 hours. நார்மலா மறதி எங்க அதிகமா இருக்கும்னா, திஸ் இஸ் a ரிசர்ச் அவுட்புட். 24 மணி நேரத்துல இப்ப நீங்க ஒண்ணு படிக்கிறீங்க, இன்னைக்கு 6 மணிக்கு படிக்கிறீங்க, 1 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா இது எவ்வளவு நேரத்துல கிட்டத்தட்ட 70% மறக்குமா, நாளைக்கு 24 மணி நேரம் கழிச்சு, நாளைக்கு சாயந்தரத்துக்கு அப்புறம் இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன சொல்றாங்க, அந்த 24 மணி நேரத்துக்குள்ள ரிவிஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப சப்போஸ் நீங்க இன்னைக்கு படிக்கிறீங்க, ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, ஆர் வாட் எவர் இட் மேபி, நீங்க வெளில போக 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 24 மணி நேரத்துல 70% குறைஞ்சிரும். அப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப ஓவர் பீரியட் ஆஃப் டைம் யூ வில் லூஸ் எவ்ரிதிங் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் நீங்க 1 மாசம் கழிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது.
ஸோ அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த வார்ம்த்னஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அது எது கொடுக்குது? உங்கள் செல்ஃபோனில் எங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறாங்க, கொடுத்துட்டு டெஸ்ட் என்னைக்கு டைம் கிடைக்குதோ, நீங்கள் 10 கொஸ்டின் தான் டைம் இருக்கும் சார்னா 10 கொஸ்டின் அடிங்க. ஒரு 50 கொஸ்டின் தான் அடிக்க முடியும், அடிங்க. இல்லை இன்னைக்கு நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் படுப்பேன், வாங்க. ஏன்னா டெஸ்ட் டேக்கிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிவிஷன். இந்த எக்ஸாமை நீங்க எடுக்க 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 யூ ரிவைஸ், யூ மேக் யுவர் பிரெயின் கேப்பபிள் ஆஃப் ரைட்டிங் த எக்ஸாமினேஷன் வெல் பிஃபோர் த டைம் ஆஃப் ஆக்சுவல் எக்ஸாமினேஷன். ஒரு பெரிய எதிரியை மீட் பண்றதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான அதே மாதிரி எதிரியோட நீங்கள் சண்டை செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் ஒரிஜினல் எதிரியே உங்களுக்கு பெருசா தோங்க மாட்டேன், போற போக்கில் பலார்னு அடிச்சு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம். This is what algorithm test is all about. So this is the easy way to crack. ரொம்ப ஈஸியா கிராக் பண்ணணும்னா படிங்க, டெஸ்ட் எடுங்க, படிங்க, டெஸ்ட் எடுங்க. மார்க்கை பத்தி தயவு பண்ணி கவலைப்படாதீங்க. சார் நான் முதநடை எழுதுனேன் சார், எனக்கு வந்து 15 மார்க் தான் சார் வந்துச்சு, நான் எப்படி சார் பாஸ் பண்ண முடியும்? அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. டெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன், படிக்கிறது, ரிவிஷன் பண்றது, ரீடைன் பண்றது. ரிவிஷன், ப்ரிப்பரேஷன், ரீடென்ஷன். அதை படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம். அதுல தான் எல்லாரும் தோற்று போகிறார்கள். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராங் பாயிண்ட். ஸோ நம்ம என்ன பண்றோம், அல்காரிதம் இதுல என்னன்னா மறந்துருதா, ரிவிஷன் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அல்காரிதம் டெஸ்ட் சக்சஸ். அல்காரிதம் டெஸ்ட் எடுக்க 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 இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிவிஷன். அப்புறம் என்ன பண்றோம், வாட் அல்காரிதம் டெஸ்ட் டஸ் இஸ் ரீடைனிங் அண்ட் ரிவைசிங் த இன்ஃபர்மேஷன். இதை போட்டிருக்கிறோம் பாருங்க, அப்படியே மின்ன ஆரம்பிச்சிரும். படிக்க 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 இது பூரா அப்படியே வெளிச்சமாடும். நியூரல் நெட்வொர்க்குங்கிறோம். இந்த பிரெயின்ல எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நெட்வொர்க் மாதிரி இருக்கும், நியூரல் செல்ஸ். அந்த செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகிறப்போ புதுசா புதுசா உங்களுக்கு வந்து திறமைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது காலம்பூரா இருக்குமானா இருக்காது, எவ்வளவு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுமோ அவ்வளவு நேரம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருக்கும். ஸோ நம்ம எப்படி டிசைன் பண்ணோம், நம்ம மைண்டு ரீவயர் ஆகும், அதுக்கு ஏத்த மாதிரி இது பாஸ் பண்ற மாதிரி மூளை தன்னை தயார் செய்து கொள்ளும். அதை நம்ம ஹெல்ப் பண்றோம் த்ரூ அல்காரிதம் டெஸ்ட். அடுத்து என்ன பண்றோம், ரீடென்ஷன் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் ஆஃப் அல்காரிதம். அல்காரிதம் டெஸ்ட் இஸ் a scientific way of retaining what we have read, and technically speaking we learn taking the test. நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட் எடுக்கிறதன் மூலமாக படிக்கிறோம். இது எண்ட் ப்ராடக்ட் கிடையாது, இட் இஸ் a ஸ்டார்டிங் ப்ராடக்ட். போய்கிட்டே இருக்கிறப்பவே படிச்சுக்கிட்டே போறது, வேற ஒண்ணும் கிடையாது. நார்மலா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேத்து ஒரு மேடம் சொன்னாங்க என்கிட்ட பேசுறப்போ, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சார் நான் நல்லா படிச்சேன், டெஸ்ட் எடுக்காதனால நான் ஃபெயில் ஆயிட்டேன். அஃப்கோர்ஸ் ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் இந்த எக்ஸாம் நம்மள்ட்ட படிச்சு அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த டெஸ்ட் அவங்க போயிட்டு இருக்காங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து இப்போ நம்ம டெய்லி நம்ம இப்போ போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஃபீல்ஸ் இட் வெரி கம்ஃபர்டபுள். பர்டிகுலர் டீச்சர்ஸ்க்கு வந்து இவங்க பெருசாலாம் உட்காந்து படிக்க முடியாது. பட் என்னன்னா நீங்க ஒரு சைடு முடிகிறப்ப படிங்க, ஆனால் டெஸ்ட் எடுக்கிறத மட்டும் எக்காரணம் கொண்டு நிறுத்தாது. ஸோ தொடர்ந்து போயிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். அடுத்து என்ன சொல்றான், மோர் டெஸ்ட் மோர் ரிவிஷன். டெஸ்ட் அதிகமா எடுக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதுக்கு ஒரு 500 ரூபாய் பணம் கட்டுறீங்க, 700 ரூபாய் 800 ரூபாய் கட்டுறீங்க, இல்ல 999 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா இதை கட்டிட்டீங்கன்னா அப்படியே ஓகே பணம் கட்டியாச்சு வந்துடும். அப்படி கிடையாது. டெய்லி டெஸ்ட் எழுதணும். எங்களோட பீப்புளும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டெஸ்ட் எடுத்தீங்களா அதை வந்து குரூப்ல ஷேர் பண்ணணும். சும்மா உங்களை அப்படியே விட்டுற மாட்டோம், எனக்கு ஷேர் பண்ணணும், நான் பார்ப்பேன். உங்களுக்கு மட்டும் நான் தனியா மீட்டிங் போடுவேன், உங்களோட டிஃபிகல்ட்டி என்னன்னு கேட்பேன். ஸோ ஒரு 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 மந்த்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து என்னோட மென்டார்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க, இல்லைன்னா நான் பேசுவேன். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், வி ஹாவ் டு மேக் தம் பாஸ். எனக்கு ஐ நீட் கவுண்ட்ஸ். நான் கடைசி பார்த்தீங்கன்னா எனக்கு இத்தனை 1000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இந்த மாதிரி ஆரம்பித்தோம், இத்தனை லட்சம் பேர் நாங்கள் இது வரைக்கும் பாஸ் பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு கனவு இருக்குது. அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அதில் ஒரு வெற்றியாளராக நீங்கள் வரணும். That is my wish. That is my request. It's a very, very sincere request. Okay. அடுத்து என்ன, what happens you take a test repeatedly, your brain slowly brighten up and hold any question in cognitively alert state. உங்க மூளையை அலர்ட்டா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் காக்னிட்டிவா எடுக்க எடுக்க. அப்புறம் என்ன வருது, your brain cells get rewired in such a way that your brain to solve. உங்க மூளையோட கெப்பாசிட்டி அதிகமாகுது. கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இஸ் மச் ஃபாஸ்டர் அண்ட் அக்யூரேட் வே. டைம் கன்சம்ஷன் உங்களுக்கு வந்து சீக்கிரமா போட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க இப்போ ஒரு 10 நிமிடம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபாஸ்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல், உங்களுடைய ஸ்பீடு
டக்கு டக்குன்னு ஒரு சின்ன கணக்கோ ஒன்று போட ஒரு கால்குலேட் பண்றதுக்கும் நீங்க ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டீங்க. அப்புறம் என்ன, யுவர் சான்சஸ் டு வின் வில் பிகம் 3x, 3 மடங்கு உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது 1 மடங்கு. இன்னும் சொல்ல போனா இது எல்லாமே சில பேர் சம் ரஸ்டிக் மெத்தட்ல அவங்க பாஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம யாருக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் ஆரம்பத்திலே கேட்டேன், என்னென்ன கேட்டகரியில் நம்ம இருக்கோம். சில பேர் நல்லா படிப்பாங்க, பாஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, கரெக்டா எக்ஸாம பர்ஃபெக்டா பண்ண மாட்டாங்க. சில பேர் புக்கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பாஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் மார்க்கும் நல்லா எடுப்பாங்க, ஆனா அந்த அந்த லெவலுக்கு போக மாட்டாங்க. 4 மார்க், 5 மார்க், 10 மார்க்ல விட்டுருவாங்க. ஸோ நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க தான். ஸோ அவங்களுக்கு இது டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். எதுக்காக நான் என்னை பத்தி எல்லாம் சொல்றேன்னா, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ எம் நாட் அ சீட்டர். புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி ஏதாவது ஒரு பொய்யான தகவலை நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் என்னை பத்தி சொல்றேன். ஐ ஹவ் பீன் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் சச் அ லாங் டைம் அண்ட் ஐ ஹவ் டன் வாட் இஸ் தட் ரிமார்க்கபிள் சர்வீஸ் டு த சொசைட்டி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். So out of my experience, I am telling everything. Algorithm test helps to get the critical marks. Critical marks என்ன, நீங்க 3 மார்க்ல ஃபெயில் ஆகுறீங்க, 4 மார்க்ல ஃபெயில் ஆகுறீங்க, 5 மார்க்ல ஃபெயில் ஆகுறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் 20 மார்க்ஸ்ல ஃபெயில் ஆகுறீங்க. அந்த கிரிட்டிக்கல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் வழி. திஸ் இஸ் வாட் மை பிரிஸ்கிரிப்ஷன். இந்த டாக்டர் எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன், இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்கிறாங்களே, அந்த மருந்தை வாங்கி சாப்பிட சொல்றோம் நம்ம. அடுத்து அதான் கிரிட்டிக்கல் மார்க். மூளைங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மூளை வலிமை என்பது தசை வலிமையை போல பயன்படுத்த பயன்படுத்த பலம் பெறும். யூஸ் பண்ணதான் அது பலமாகும். நீங்க சும்மா உட்காந்தீங்கன்னா அது ஒண்ணுமே யூஸ் ஆகாது. அதனாலதான் நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் பாஸ் பண்ணிட்டான், அவன் பெரிய புத்திசாலி போல இருக்கணும். புத்திசாலின்னு எவனுமே கிடையாது. எவன் தன்னை பழக்கப்படுத்துறானோ, பயிற்சி செய்கிறானோ அவன் யார் பலசாலி. எவன் போய் ஜிம்ல தன்னுடைய பலத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கானோ, he becomes a muscle man. அதேதான் மூளைக்கும், அதேதான் எக்ஸாமுக்கும். பிராக்டிஸ் இஸ் த சீக்ரெட். பயிற்சி தான். அந்த பயிற்சியை பண்றதுக்கு இப்ப நீங்க வீட்டுல உட்காந்துட்டு கொஸ்டின் பேப்பர் யார்ட்டாவது கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நம்மள்ட்ட ஒரு ஆப் இருக்கு, அது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம் எடுக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு, இன்னும் 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு, இன்னொரு கொஸ்டின் தான் எடுத்து பார்ப்போமா அப்படின்னா, இமீடியட்டா யூ கேன் ரைட் அனதர் டெஸ்ட், பிராக்டிஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட். ஓகேவா? அடுத்தது, மூளை முழுவதும் உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். தலையில என்ன இருக்கு? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. நியூரான்களின் கனெக்ஷன்ஸ் ரீவயரிங் ஹேப்பன்ஸ் when you practice algorithm tests. அப்புறம் என்ன வேற என்னென்னலாம் இன்க்ரீஸ் ஆகுது? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நீங்க ரியல் டைம்ல டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அங்க அவன் என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறானோ அதான் நானும் கொடுக்க போறேன். ஓகேவா? அப்புறம் ஸ்பீடு அது டெவலப் ஆகுது. அப்புறம் செலக்டிங் த ரைட் ஆன்சர் சம்டைம்ஸ் அன்னோயிங்லி. எந்த ஆன்சர் தப்புன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு நீங்க ரைட் ஆன்சருக்கு போயிடலாம். தட் இஸ் கால்ட் எலிமினேஷன் ப்ராசஸ். தட் ஆக்ட்ஸ். அப்புறம் என்ன? பிராக்டிசிங் த மைண்ட் பிரெயின் டு பிக் த ரைட் ஆன்சர். உங்களை அறியாம உங்க கை ரைட் ஆன்சர்ட்ட போகும். ஓகேவா? அடுத்து என்ன? சிம்பிள் தாட் ப்ராசஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். ஒரு காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் எப்படி உடைச்சு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது உங்களுக்கு பழக்கமாயிடும். இதெல்லாம் பண்றப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சக்சஸ் நோக்கி நம்ம போயிடுவோம். கடைசியா என்ன? ஸ்டெப் 1, கடுமையா படிங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ், புக்ஸ் எல்லாம் சாதாரணமா நீங்க நடத்திட்டு இருக்கிற, நீங்க நம்ம படிச்ச அந்த புக்கு தான் இல்லையா? அதுல எடுத்துங்க. அடுத்தது ஸ்டெப் 2 என்ன? ரிவிஷன், ரீடிங், அல்காரிதம் டெஸ்ட். ரிவிஷன் பண்ணுங்க, ரீடிங் பண்ணுங்க, அல்காரிதம் டெஸ்ட். அப்புறம் என்ன பண்ணணும்? இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். டூ இட் ரிப்பீட்டட்லி டில் தி எக்ஸாம் டே. அதான் நான் சொன்னேன்ல, ப்ரூஸ்லி இன்ஸ்பயர்ட் அல்காரிதம் டெஸ்ட். இந்த ப்ரூஸ்லி தான் என்ன பண்றாரு, நமக்கு இந்த அல்காரிதம் டெஸ்ட் ப்ரூஸ்லி மனசுல வச்சுங்க. ஏன்னா அவர் தி ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் மேன். ஆனா அவர் என்ன பண்ணார்னா, ஒண்ணும் பண்ணல, பிராக்டிஸ் பண்ணார். அடுத்தது 80-20 ரூல். 20% of the effects brain gets 80% of the results. So the 20% rule exactly cater to the 80% of the exam results. So மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்படாம ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்றோம். அந்த ஸ்மார்ட் ஒர்க் என்னன்னா, டைரக்டா எக்ஸாம் எடுக்க. ஒண்ணு என்னன்னா, எக்ஸாமா அப்படின்னு பயந்தீங்கன்னா பண்ண முடியாது. எக்ஸாம் தானே, எழுதி பார்ப்போம். இது ஒன்றும் சும்மா ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாம் தாங்க. நீங்களே நினைக்கலாம், எக்ஸாம்லாம் நம்மளால எழுத முடியாம, அதெல்லாம் படிச்சாதான் எழுதணும். படிக்கணும்னே அவசியம் கிடையாது. நீங்க எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆன்சரை தேடுறதுக்காக புக் எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ புக்கை எடுங்க, புரிஞ்சுங்க, திருப்பி எக்ஸாம் எழுதுங்க. ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் வாட் இஸ் தட் ரவுண்ட் அபவுட் வே. சுத்தி நீங்க அந்த இதுக்குள்ள பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு 100% இட் வில் பி சக்சஸ்ஃபுல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் அண்ட் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் திஸ் செமினார். தேங்க்யூ. Sendermap. You dare to dream, we care to accomplish.